மனசு ரொம்ப குழப்பமா இருக்கும்போது எந்த முடிவுமே எடுக்கக்கூடாதுங்க. இதுக்காக ஒரு சின்ன கதை சொல்றேங்க. ஒரு அப்பாவும் பையனும் ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கப்புறம் 2 பேரும் களைப்படைஞ்சிடுறாங்க. ஒரு மரத்துக்கு கீழே போய் ஓய்வு எடுக்கிறாங்க. அப்பாவுக்கு ரொம்ப தாகமா இருக்கு. பையனை கூப்பிட்டு ஏரியில போய் கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வான்னு அனுப்புறாரு. பையனும் போறாருங்க. போய் பார்த்தா அங்கே நிறைய பேர் துணி துவைச்சிட்டு இருக்காங்க. ஒரு வண்டி வேற கிராஸ் பண்ணி போகுது. தண்ணி வந்து கலங்கலா இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பையன் திரும்பி வந்துடுறான். அப்பா அந்த தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்கு, குடிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்றான். உடனே அப்பா சொல்றாரு, சரி கொஞ்ச நேரம் ஓய்விடு அப்படின்னு சொல்றாரு. 1 மணி நேரம் கழிச்சு அவங்க அப்பா இப்போ போய் தண்ணி மொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி பையனை அனுப்புறாரு. அந்த பையனும் ஏரியில் போய் பார்க்கும்போது கலங்கி இருந்த மண்ணெல்லாம் அடியில போய் தண்ணி தெளிவா இருந்துச்சு. அந்த பையனும் தண்ணி மொண்டுட்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறாரு. அப்பாவும் அதை குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்பா சொல்றாரு, கலங்கி இருந்த ஏரிக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தோன்னே அந்த தண்ணி தெளிவாயிடுச்சு. அதே போலதான் மனசு குழப்பமா இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காம அதுக்கு கொஞ்சம் ஓய்வை கொடுக்கணும். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தெளிவான முடிவு நம்மளுக்கு கிடைக்கும். குழப்பத்துல எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர்